போலீஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டாரு சார். அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்காரரு தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காரா? இவ்ளோ சின்ன வயசுலயே இவ்ளோ கஷ்டமா உனக்கு? பாவம் அபினி. சஞ்சீவனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நான் போலீஸ் ஆபீசரை கொலை பண்ண அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கணும். அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் அந்த கொலைகாரனை பாத்திருக்காரு. அந்த கொலைகாரனை என்கிட்ட அடையாளம் காட்டிட்டாரு. எப்படி அடையாளம் காட்டினாரு? என் அத்தை போலீஸ் அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற அந்த கொலைகாரனோட போட்டோ இருந்தாலும் இருக்கும்னு சொன்னாங்க. சஞ்சீவ் கிட்ட அக்யூஸ்ட் போட்டோ எல்லாத்தையும் காட்ட சொன்னாங்க. நானும் காட்டினேன். என் அத்தை சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கொலைகாரனோட போட்டோ அந்த அக்யூஸ் லிஸ்ட்ல இருந்துச்சு. சஞ்சீவ் அந்த கொலைகாரன் யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. எப்படியாவது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு என் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடுவேன். அபி, அந்த கொலைகாரன் உன் கண்ணுல சீக்கிரம் சிக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். சரி தேவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? சரிங்க அபி. அபி, என் போட்டோ வச்சுட்டு என்ன தேடிட்டு இருக்கியா? என்ன பண்றது? எங்க போனீங்க? வீட்ல தானே இருக்கேன்னு சொன்னீங்க. அப்படி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் போறாங்க. அது ஒரு வேலையா போயிருந்தமா. சரி விடுமா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீ போமா. என்னங்க நீங்க? ச்சே. வீடு வரைக்கும் வந்துட்டாலே, என்ன பண்ணலாம்? அக்கா, தலைவலின்னு சொன்னில்ல, கஷாயம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத குடி, தலைவலி எல்லாம் போயிடும். இங்கதானே இருந்தாங்க. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாங்களோ? அக்கா, அக்கா, என்ன பாத்ரூம்ல இருந்து சத்தம் வரல? எங்க போயிருப்பாங்க? அக்கா, 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 என்ன இந்த ரூம்லயும் இல்ல? ஒருவேளை இந்த ரூம்ல இருப்பாங்களோ? அக்கா, அக்கா, என்ன பூஜை ரூம்லயும் சத்தம் வரல? எங்க போயிருக்குன்னு தெரியலையே. அக்கா, அக்கா. மாமா, என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? அக்காவை காணும் மாப்ள. மாமா, என்ன சொல்ற? அம்மாவை காணுமா? ஆமா மாப்ள, அந்த ரூம்லயும் பார்த்தேன், பூஜை ரூம்லயும் பார்த்தேன், இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியலையே. அக்காவுக்கு உடம்பு வேற சரியில்லை, ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. மாமா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க. நீ நல்லா தேடி இருக்க மாட்டேன். வா பாக்கலாம். மாப்ள, நான் இந்த ரூம்லாம் தேடிட்டேன் மாப்ள. தேடிட்டி? மேல வேணா போய் பார்க்கலாம். சரி வா. வா. அக்கா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா. என்னம்மா இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, என்னாச்சுக்கா உனக்கு? என்னமோ தெரியல, எனக்கு காலையில இருந்து சஞ்சீவ் நினைப்பாவே இருக்கு. இப்படி கலகலன்னு இருந்த குடும்பம் இப்ப பேச்சு தனக்கு கூட ஆள் இல்லாம வெறிச்சோடி போய் கிடக்கு. நம்ம சஞ்சீவ் இல்லாததுனால
எனக்கு இந்த வீடு அந்நியமா தெரியுதுப்பா. இது நம்ம வீடு மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அம்மா அழாதீங்கம்மா. சஞ்சீவ் இல்லாம என்னால இந்த வீட்ல இருக்க முடியலப்பா. அக்கா அழாதக்கா. எவ்வளவு கஷ்டத்தை தான் இந்த குடும்பம் தாங்கும். அம்மா எல்லாம் சரியாயிடுமா. அபி சஞ்சீவை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா மாறிடும். ஆமாக்கா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். தங்கச்சி எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நீ கவலைப்பட்டு உன் உடம்பு கெடுத்துக்காத. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள, அக்கா ரெஸ்ட் எடுக்கட்டும், வா போலாம். சில பேர் வீட்டில் இல்லைன்னா கஷ்டமா இருக்குன்னா, சில பேர் வீட்டில் இருந்தாலே கஷ்டம்தான் மாப்பிள. மாமா, அந்த அத்தையும் ஸ்ரீஜாவையும் தானே சொல்றேன். வேற யார மாப்பிள சொல்ல போறேன்? இந்த வீட்டை பிடிச்ச 2 சனியனுங்களே அதுக்கு தானே. ஆமா, அத்தையும் ஸ்ரீஜாவும் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறேன்னு சொல்லி பெங்களூர் போனாங்க. போனவங்களை இன்னும் காணுமே. இவ்வளோ நாளா ஒரு மேரேஜ் நடக்கும்? மாப்பிள, அதெல்லாம் சும்மா உதாரு மாப்பிள. எனக்கு தெரிஞ்சு இதுங்கெல்லாம் பெங்களூரே போயிருக்காதுங்க. தங்கச்சிய டார்ச்சர் கொடுக்க டெல்லியில தான் இருப்பாளுங்க. அப்படியா சொல்றேன்? மாப்பிள, அப்படிதான் மாப்பிள. சிந்து புத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா 2 பேரும் டெல்லியில தான் இருப்பாங்க. மேடம் உங்க ஆர்டர். ஹை, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ மேடம். ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் டெல்லியில தான் இருக்காங்களா? செக் பண்ணிட வேண்டியதான். மாப்பிள, யார் ஃபோன் பண்ற? ஸ்ரீஜாக்கு தான் மாமா. இந்த வெயிலுக்கு 10 ஐஸ்கிரீம் கூட தின்னலாம். இப்போதைக்கு இந்த 1 போதும், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். மத்த நேரம் அந்த போன் சும்மா இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போதுதான் வரும். ஓ, ஸ்ரீஜா போனா? ஸ்ரீஜா, உனக்கு போன் டி. யாருன்னு பாருமா. எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்குவா. சந்தோஷ் எதுக்கு இப்ப போன் பண்றா? ஏய் ஸ்ரீஜா, மைதாமா போன் பண்றாண்டி. வரேன். ஏய், இங்க பாரு, மைதாமா போன் பண்றான். ஏண்டி, எதுக்கு மைதாமா நமக்கு போன் பண்றா? நானும் உன் கூட தானமா இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, நீ எடுத்து பேசு. மா, நீ எடுத்து பேசு. ஐயோ, நான் என்னடி பேசுறது? ஏதாவது பேசி சமாளிமா. பேசுமா, பேசு. ஐஸ்கிரீம் டப்பாவை முதல்ல வை. பேசு பேசு. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர். ஹலோ சந்தோஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். எங்க உங்க அன்பு மக, என் ஆசை மனைவி ஸ்ரீஜா? அவ இருக்கா, நல்லா இருக்கா. அவ வெளிய போயிருக்கா மாப்ள. எங்க போயிருக்கா? எங்க 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 போயிருக்கா? எங்க போயிருக்கா? அது வந்து எங்க போயிருக்கான்னா, அது எங்க போயிருக்கா? மேரேஜ்க்கு என்ன சொல்ற? ஷோ, ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருக்கான்னு சொல்லு. மாப்ள, ஸ்ரீஜா ஃப்ரெண்டு தூக்க மாட்டிக்க போயிருக்கா. அவளை பார்க்க போயிருக்கா. ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு தூக்க மாட்டிக்க போறாங்க. இல்ல 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 இல்ல. அத்த, என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும்
ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தானே பெங்களூர் போனீங்க. ஆமா மாமா, கல்யாணத்துக்கு தான் போயிருக்கோம். அப்புறம் ஏன் அவங்க தூக்குல தொங்குறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல நான் அப்படியே சொன்னேன். மாத்தி சொல்லிட்டேன்னு சொல்லுமா. சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஸ்ரீஜா இப்ப உங்க பக்கத்துல இருக்காளா? இல்லன்னு சொல்லு. இருக்கா. முதல்ல அவகிட்ட போனை கொடுங்க. குடுக்காத. ஏதாவது பேசுமா. சந்தோஷ், ஸ்ரீஜாவால உன் கூட பேச முடியாது இப்போ. ஏன் பேச முடியாது? ஏன் பேச முடியாது? குளிச்சிட்டு இருக்கா. மேல குளிச்சிட்டு இருக்கா. ஓ. அவ தலைகீழா மொட்டை மாடியில இருந்து குதிச்சிட்டு இருக்கா. அத்தை, என்ன சொல்றீங்க? உன்னை கொன்னு. உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லு. ஓ சரி. பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. சரி, அது இல்ல மாப்ள, அது வந்து நான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தேன், அதான் மாத்தி சொல்லிட்டேன். அவ குளிச்சிட்டு இருக்கா. என்ன அத்தை மாத்தி மாத்தி பேசுது? ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி டெல்லியில தான் இருக்காங்களோ? சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் ஸ்ரீஜாக்கு கால் பண்ணேன். ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லுப்பா, என்னன்னு சொல்லு. பெங்களூர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வீட்ல ஃபங்க்ஷன். சரி. என்னால போக முடியல. சரி. நீங்க அங்கதானே இருக்கீங்க, நீங்க போயிட்டு வந்துடுங்களேன். அட்ரஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, என்னத்த போறீங்கல்ல? போறீங்களா இல்லையா? போறோம். 1 ஹவர்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? சரி. அப்பாடா, சட்டால பாவி போட வச்சிட்டான். என்னென்ன கேள்வி கேக்குறாண்டி அவ. ஏண்டி, இப்ப அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொன்னா என்னடி பண்றது? இவனை விடுமா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இவனை சமாளிச்சுக்கலாம், விடு. மாப்ள, சிந்து என்ன சொல்லுது? நல்லா வளர்றாங்க. ஸ்ரீஜா பெங்களூர்ல இருக்காளா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அவங்க மட்டும் பெங்களூர்ல இல்ல, இருக்கு அவங்களுக்கு. அத்தை, வாபி. அத்தை, சஞ்சீவ் கொலைகாரன் அடையாளம் காட்டினானா? காட்டினார் அத்தை. அப்படியா? காட்டு. இவன் தான் அத்தை, இவன் தான் அந்த கொலைகாரன். நீ இவனை எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல அத்தை, எங்கேயும் பார்க்கல. அபி, இந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஈஸியா சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். அத்தை, இந்த கொலைகாரனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அபி, நான் ஒண்ணு பண்றேன். டெல்லி கமிஷனருக்கு போன் பண்ணி இந்த கொலைகாரனை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் வாங்கிடுறேன். சரிங்க அத்தை. ஹலோ சார். சொல்லுங்க லட்சுமி மேடம். சார், நான் உங்ககிட்ட சஞ்சீவ் கேஸ் விஷயமா டெல்லியில இருக்கிற அக்யூஸ் லிஸ்ட் வாங்கினேன் இல்லையா? ஆமா. இந்த லிஸ்ட்ல அந்த கொலைகாரனை சஞ்சீவ் அடையாளம் காட்டிட்டான். வெரி குட். சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம்? சொல்லுங்க மேடம், இமிடியேட்டா பண்ணிடலாம் மேடம். நான் அந்த கொலைகாரனுடைய போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே. அவன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு தர முடியுமா? கண்டிப்பா தரேன் மேடம். தேங்க்யூ சார். போட்டோ அனுப்புறேன். சார், சொல்லுங்க. போட்டோ அனுப்பியிருக்கேன் சார். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். அபி, அத்தை, கமிஷனர் இந்த அக்யூஸ்டோட டீடைல்ஸ் அனுப்பட்டும். அந்த டீடைல்ஸ வச்சு
கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம யோசிக்கலாம். நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இந்த கொலைகாரனோட போட்டோவை வச்சு விசாரி. நாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா எப்படியும் அந்த கொலைகாரனை பிடிச்சிடலாம். சரிங்க அத்தை. இந்த கொலைகாரனை இவ்ளோ பெரிய டெல்லியில எங்கன்னு போய் தேடுறது? நம்ம டிரைவர் அண்ணா டெல்லி தானே, அவர்கிட்ட இந்த கொலைகாரனை பத்தி விசாரிச்சா என்ன? அண்ணா சொல்லுமா. உடனே கொஞ்சம் ஹோட்டல் வாசலுக்கு வரீங்களா? சரி வரமா. அண்ணா கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்கண்ணா. சரிம்மா. ஒரு 5 மினிட்ஸ்ண்ணா. சஞ்சீவ், டெல்லிக்கு வந்த புதுசுல நம்ம 2 பேரும் இந்த டெல்லியை சுத்தி பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப அழகான நாட்கள் அது சஞ்சீவ். புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதிக்கு அப்புறம் வர புயல் மாதிரி நம்ம லைஃப்லயும் புயல் வீசிருச்சு. நான் காம்படிஷன் அன்னைக்கு நான் ஐடி கார்டை எடுத்துட்டு வராம இருந்து உன்னை எடுத்துட்டு வர வச்சேன் பாத்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த காம்படிஷனை வேணான்னு நம்ம கிளம்பி இருக்கணும். நான் மறந்து அந்த ஐடி கார்டை வச்சுட்டு வந்ததுனாலதான் அதை எடுக்க நீ போய் தேவையில்லாம கொலை கேஸ்ல மாட்டி இப்ப தூக்கு தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. நான் ஐடி கார்டை மறக்காம இருந்திருந்தா இந்நேரம் நாம சென்னையில சந்தோஷமா இருந்திருக்கலாம் சஞ்சீவ். எல்லாம் நான் பண்ண தப்புதான். என்னாலதான் நீ ஜெயில இருக்க சஞ்சீவ்.
எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் அத்தை. சஞ்சீவ் கேஸ் என்னம்மா ஆச்சு? அத்தை, கொலை பண்ண அந்த கொலைகாரனோட போட்டோவை கண்டுபிடிச்சாச்சு அத்தை. என்னம்மா சொல்ற? கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சா? எப்படிமா? ஆமா அத்தை, சஞ்சீவ் கொலைகாரனை பார்த்திருக்காரு. அந்த கொலைகாரனை சஞ்சீவுக்கு அடையாளம் தெரியுது. போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்த அக்யூஸ்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் சஞ்சீவ் ஒவ்வொன்னா பார்த்து அந்த ரெக்கார்ட்ல இருந்து அந்த கொலைகாரனோட போட்டோவை கண்டுபிடிச்சிட்டாரு. போட்டோவை வச்சு கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும், சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம் அத்தை. என் பிள்ளையோட வாழ்க்கை என்னாக போதுங்கிற பயத்திலே இருந்தேம்மா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பயத்தை போக்கிட்டேன். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நான் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இன்னைக்குதாம்மா நான் நிம்மதியா தூங்க போறேன். எல்லாம் ஒன்னாலதான். சரிங்க அத்தை, நான் போனை வச்சிடுறேன். ஆ